ஒரு சாதாரண எளிய தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு இரத்த சோகை, இரும்பு சத்து குறைவினால் வரக்கூடிய ஒரு நோய், அனீமியா அப்படின்னு சொல்றது. ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 11.5 பெண்களுக்கும் ஆண்களுக்கு ஒரு 12.5 இருக்கணும். அதனுடைய அளவு ரொம்ப குறைந்தபட்சம் அவ்வளோவா அது இருக்கணும். ஆனால் பெருவாரியான நம்முடைய பெண்களில் எல்லாருக்கும் 9.5 தான் இரத்த அனீமியாவினுடைய இரும்பு சத்தினுடைய அளவு. அந்த அளவுக்கு தான் இருக்குது. 30-35% குறைவாக தானே இருக்குது. அப்போ 30-35% நம் சுவாசிக்கிற காற்றில் ஆக்சிஜனை எடுத்துட்டு நம் உடலில் இருக்கக்கூடிய சிறுநீரகத்திலேயோ கல்லீரலையோ மூளையிலேயோ இதயத்துக்கோ போக வேண்டிய பிராணம் 30% குறைவாக தான் இருக்கும். அது உயிர் வாழ்வுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்முடைய இயக்கத்துக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நம்முடைய செயல்பாடுகளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சமாக நம்முடைய குட்டி குட்டி இரத்த நாளங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் சிதைவடைந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ 55 வயது 60 வயது ஆகும் பொழுது தான் அதனுடைய அத்தனை வெளிப்பாடுகளும் ஒன்றொன்னா வந்து கொண்டு இருக்கிறது. நிறைய பார்க்கிறோம், சர்க்கரை நோய் கூட்டிகிட்டு இருக்கு, இரத்த கொதிப்பு கூட்டிகிட்டு இருக்கு. பல காரணங்கள் நமக்கும் தெரியும். நிறைய அரிசி உணவு சாப்பிட்றது, நிறைய இனிப்பு சாப்பிட்றது, நம்முடைய உடல் பயிற்சிகள் குறையிறது, நிறைய உப்பு சாப்பிட்றதுனால வரக்கூடிய இரத்த கொதிப்பு, தூக்கமின்மையினால் வரக்கூடிய இரத்த கொதிப்பு, உடல் உழைப்பு இல்லாதனால வரக்கூடிய இரத்த சர்க்கரை, இது இல்லாமல் நம்முடைய மன அழுத்தம், உடல் அழுத்தம், நம் மனதில் மகிழ்ச்சியின்மை, இதெல்லாம் சேர்த்து வரக்கூடிய நோய்களை பற்றிலாம் தெரியும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி, இதெல்லாம் பின்னாடி 40 வயதுக்கு மேலே 35 வயதுக்கு மேலே வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி குட்டி பிள்ளையா ஒரு 4 வயது 5 வயதிலிருந்தே நாம் இரும்பு சத்தை குறைவாக வைத்திருப்பது இது எல்லாத்துக்கும் ஒரு முகாந்திரமாக அமைகிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மற்ற வியாதியெல்லாம் பின்னாடி பார்ப்போம். முதல் விஷயமாக இரும்பு சத்தை சரியாக வச்சுருக்கோம். நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாருக்கும் சரியாக இருக்கா? ஒரு பெரிய அந்த சோதனைக்கு 10 ரொம்ப ஒரு மிக 10 ரூபாய் 20 ரூபாயில் நீங்கள் அந்த சோதனையை தெரிந்து கொள்ளலாம். வெளியே அத்தனை அரசாங்க மருத்துவமனையிலும் இலவசமாக செய்து கொள்வார்கள். பள்ளியில் அத்தனை பள்ளிகளையும் குழந்தைகளுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற அளவை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ ஆனால் அதை அலட்சியப்படுத்தக்கூடிய, அதை உதாசீனப்படுத்தக்கூடிய மனசு நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் இந்த சோகை பெருகி கொண்டே போகிறது. இளம் வயதில் பெருசாக தெரியறதில்லை, ஆனால் ஒரு திருமணமாகக்கூடிய வயதில் குறிப்பாக பெண்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு இரத்த சோகை இருக்கும்போது அப்போதான் தெரியவே வரும். போய் டாக்டர், என்னடா குழந்தை தெரிப்பு ரொம்ப தள்ளி போகுதே, இல்லை என்றால் மாதவிடாய் சீராக இல்லையே, மாதவிடாய் 28 நாட்களுக்கு ஒரு முறை 3 நாட்களோ 4 நாட்களோ இரத்தப்போக்கு இருக்க வேண்டிய அந்த பெண்ணுக்கு 40 நாள் 50 நாளைக்கு அப்புறம் தான் இரத்தப்போக்கு வருது. ஒருவேளை 60 நாள் 70 நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய மாதவிடாய் 1 மாத காலம் தொடர்ந்து அவர்களுக்கு இரத்தப்போக்கு இருந்து கொண்டே இருக்குதுன்னு போய் செக் பண்ணி பார்த்தா, இந்த இரத்த சோகையினால் இந்த மாதவிடாய் கோளாறா, இல்லை என்றால் மாதவிடாய் கோளாறினால் இந்த இரத்த சோகை வந்துதான்னு ஒரு குழம்பக்கூடிய ஒரு சூழலில் தான் அந்த பெண் தன்னுடைய இரும்பு சத்து எவ்வளவு குறைவு இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது. நண்பர்களே, நாம் ரொம்ப ரொம்ப அவசியமாக முதலில் செய்ய வேண்டிய விஷயமாக என் மனதில் இன்றைக்கு படுறது இந்த இரத்த சோகையை நாம் சிறு வயதில் இருந்தே சரியாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக பெண்கள், எங்களுடைய இரத்தத்தில் என்ன அனிமியா இருக்குது, என்ன அயன் லெவல் இருக்குது, நம்ம அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஓரளவுக்கு இன்றைக்கி எனக்கு ஓ பாசிட்டிவா, ஏபி பாசிட்டிவா, ஏபி நெகட்டிவான்னு எல்லாருக்கும் தெரியும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இரத்த அளவு எவ்வளவு இருக்குன்னு அவங்களுக்கு தெரிந்திருக்கணும். சரி, சற்று குறைவாக இருக்கிறது என்ன செய்யலாம்? கொஞ்சம் குறைவாக இருக்கு, உடனே இரும்புச்சத்து மாத்திரை போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு மைல்டு அனிமியாவாக இருக்கும், உணவிலேயே அதை சரி செய்து வரலாம். எப்படி? இன்றைக்கு நமக்கு கண்ணு முன்னாடி நம்ம கைவசம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறுதானியம் கம்பு. இந்த கம்பையும் ஒரு அரிசியும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அரிசியை விட கிட்டத்தட்ட 8 மடங்கு இரும்பு சத்து கம்பில் இருக்கிறது. வாரத்துக்கு 2-3 நாட்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கம்பஞ்சோறு, இல்லை கம்பில் ஒரு அடை, இல்லை ஒரு கம்பு தோசை, ஏதாவது ஒரு வகையில் அந்த கம்பை உணவில் சேர்த்து கொண்டே வந்தோம்னா கொஞ்சமாக இரும்பு சத்து கிடைக்கும். கருவேப்பிலையில் இருக்குது, எள்ளில் இருக்குது, அத்தியில் இருக்குது, பேரீச்சையில் இருக்குது. ஆனால் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. சில மருத்துவர்கள் கேட்குறாங்க, நீங்கள் அதுக்காக 1 கிலோ பேரிச்சம்பழம் சாப்பிடுவீங்களா, அப்படி தான் அயனை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி கணக்கு இல்லை. ஒவ்வொரு உணவிலையும் கொஞ்சமாக ஒரு கம்பு தோசைக்கு எள்ளு சட்னி சாப்பிட்டு விட்டு, இல்லைன்னா கருவேப்பிலை சட்னியை தொட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் வெளியே போகும்போது ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு அத்திப்பழத்தை சாப்பிட்டு விட்டு சென்றால் ஒவ்வொன்றிலும் இரும்பு கிடைச்சிடும். அப்படியான ஒரு டைவர்சிஃபைடு ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கொண்டிருந்தோம் நெடு நாட்களாக. ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைடு ஃபுட் இல்லை. அதனுடைய ஒரு முக்கிய காரணம் தான் இந்த மாதிரி ஒரு இரும்பு சத்து குறைவு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது.